வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் லுக்கிங் ஸ்கூட்டர்ஸ் இன் அவர் இந்தியன் மார்க்கெட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர்ஸ்ன்றது எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஈஸியாக ஆக்சசபிளான, அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தெரியும். பட் ஆனால் இப்படியாப்பட்ட ஸ்கூட்டரில் நம்மளுக்கு ஸ்போர்ட்டினஸ் மொதலாம் கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னே சொல்லலாம். அப்போ இருந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் அண்ட் சட்டில்டான ஒரு டோன்லையும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸோடையும் தான் இருந்துச்சு. பட் காலப்போக்கில் நம்மளுக்கு ஸ்கூட்டர்ஸ்மே இப்போ பெட்டர் டிசைன், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் ஃபீச்சர்ன்ற மாதிரி நிறைய விஷயத்தில் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வராங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் லுக்கிங், அதான் ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ் இன் அவர் இந்தியன் மார்க்கெட்டுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன அந்த கிளர்களை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ண தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் பண்ணின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம சுசுகியோட பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. அவங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன், அது இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான மைலேஜ், சூப்பர் லெவலான ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம் இந்த ஒரு பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125. பட் சொல்ல போனால் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இது ஸ்லைட்லி இல்லை கொஞ்சம் நல்லாவே அண்டர் ரேட்டடான ஒரு வெஹிக்கிள். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெஹிக்கிள் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைனு ஒரு நல்ல ஒரு மேஸ்குலியரான நல்ல ஒரு ஃபுல்லி ஃபேட், இது எப்படி சொல்கிறது, இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் பார்த்தோன்னா மேக்ஸி ஸ்கூட்டர் டைப் டிசைனில் வரக்கூடிய ஒரு டிசைனு. நிச்சயமாக ஓட்டுறதுக்கு இந்த ஒரு டிசைன்ன்றது ரியலி ஒரு ஒரு யூனிக்காக ஒரு ஃபன்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், நீங்கள் யூஸ்வலான ஸ்கூட்டர்ஸ் ஓட்டுறதை விட இந்த ஒரு ஸ்கூட்டர் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் வெஹிக்கிள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணி மேனுவர் பண்ணி ஓட்டுறதுன்றது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. அந்த ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சிங்களா, உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் லெவல் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளர்ஷோ இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுட்போர்டும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 21.5 லிட்டர்ஸ் கிட்டே எடுத்து வந்திருக்காங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால் 8.58 bhp பவர்ஸும் 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ் வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா 50 kmpன்றது என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். அதிலும் குறிப்பாக இந்த ஒரு ஸ்கூட்டர், அதான் இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் டைப்பில் இந்த அளவுக்கான ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்குறதுன்றது இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஆமாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடும், பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வரும். சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் வண்டி பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் வெயிட்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் ஹெவியாக இருக்காது. 110 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 780 mm உங்களுக்கு ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளாக தான் இருக்கும். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,19,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,45,000 கிட்ட வரைக்கும் வருது. சொன்ன இல்லைங்களா, இந்த வெஹிக்கிள் வந்து அண்டர் ரேட்டராக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னன்றது, அது இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங் தான். 1,45,000 ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்கான ஒரு ப்ரைஸிங் தான். பட் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ மேபி ஓரளவுக்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங்காக இருக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் அதுலேயும் குறிப்பாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட அந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்கூட்டரான அந்த ஒரு டியோவோட டிசைன் டோனில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா டியோ 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஹோண்டா டியோவோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த டிசைனை உங்களுக்கு ரியலி மேக் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே இல்லை. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இல்லை இது உங்களுக்கு டாப் மாடலில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஒரு டீசென்ட் ரேஞ்சினே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 18 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவா இருக்குது அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த அளவுக்கு.
பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட 8.16 bhp ஹவர்ஸும் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சும்போது டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 48 kmph வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு ஓகேவான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் மைலேஜ் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் கிடைக்கும். மைலேஜ் இன்னும் பெட்டராக வேணும்னு நினைக்கிறீங்கப்ப இந்த செக்மெண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,06,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு ரிஃபைன்ட் இன்ஜினோட நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான டிசைனோட ஒரு 125cc ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் கொஞ்சம் அந்த ஒரு ஃபுட்போர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா டியோ 125 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட NTORQ 125 ஆமாங்க. சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிளுக்கு நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸே கொடுக்கலாம். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வெஹிக்கிளோடைய நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டி அண்ட் செம்ம ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி லுக்கில் இந்த ஸ்கூட்டரை அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்பியரன்ஸோட இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துலையும் செம்ம டாப் நாச்சுன்னே சொல்லாமாங்க. நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்களப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கப்போ ஒரு TFT ஸ்பிரிட் டைப் டுவல் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதான் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று வந்து TFT டைப். அதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், நீங்கள் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மூலமா அதில் இந்த கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்கறது, யார் கால் பண்ணுறாங்கன்றதோ அவங்களுக்கு ப்ரொஃபைலோட பார்க்கறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி டிவிஎஸ் NTORQ 125 இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸும் கொடுக்குறாங்கன்றப்ப வேற லெவல் தான் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வ்க்கான. ஆமாம், இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்கூட்டருமே நம்மளுக்கு 2 வால்வ் இன்ஜின் செட்டப்பு. பட் ஆனால் இது மட்டும்தான் 3 வால்வ்ன்றப்ப நம்மளுக்கு மோர் பிரீத்திங் ஈக்குவல்ஸ் மோர் பவர்னே சொல்லலாம் நமங்க. அதுக்கடுத்து இதுவுமே ஐஷுவலான ஏர் கூல்டு இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 9.25 bhp ஆஃப் பவர்ஸும் 10.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப 95ன்றது ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் நான் வண்டியோட வெயிட் வந்து ஸ்லைட்லி காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகம், 118 kg. சீட் ஹைட் வந்து 770 mm. சீட் ஹைட் ஓகே தான், பட் வண்டியோட வெயிட் கம்மிட்டனால பர்ஃபார்மன்ஸில் மற்ற 125 கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்ஜினில் என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் வரும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தாச்சுங்களா, பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 48 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மைலேஜத்தில் இந்த ஸ்கூட்டர் வீக்கு தான். அது ஒரு ரீசன். இந்த ஸ்கூட்டர் வந்து நான் தேர்ட் பிளேஸுக்கு எடுத்தது வந்ததுக்கு மைலேஜ் கம்மி. அது இல்லாமல் இன்ஜினோடைய ரிஃபைன்மெண்ட்டும் அந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்டும் கம்மின்றதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் தேர்ட் பிளேஸாக பிடிச்சிருக்கு. மற்றபடி எல்லா விஷயத்துலையும் சூப்பரான ஒரு ஸ்கூட்டருங்க இது. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்ட், பின்னாடி வந்து ட்ரம் வந்துடும். SPD மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பார்த்துரும். வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,16,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, அதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. இந்த ஸ்கூட்டர் ஃபேமிலி பர்பஸுக்கு சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் சூட் ஆகாது. சீட்டிங்கும் பின்னாடி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும், அந்த ஒரு ஃபுட்போர்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க, 20 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அது ஓரளவுக்கு ஓகே. பட் மற்றபடி இது வந்து ஃபேமிலி பர்பஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிள் கிடையாது. பட் ஆனால் 40 அண்ட் டெக்கின்னு வரும்போது அதுக்கு குறை கிடையாது. இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம சுசுகியோட அவெண்டன்ஸ் 125 ஆமாங்க. இது ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோட டிசைனுமே செம ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு யூனிக்கான ஒரு டிசைனே சொல்லலாம். அல்லாமல் இந்த ஸ்கூட்டரோட டிசைனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய பில்ட் குவாலிட்டி வந்து ரியலி சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த சுசுகி அவெண்டன்ஸோட பில்ட் குவாலிட்டின்றது ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு பில்ட் குவாலிட்டினே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.3cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட 9.25 bhp ஹவர்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சு முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h
4 hours வரைக்கும் ரீச் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் சும்மாலாம் சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 50 kmph வரைக்கும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப மைலேஜ்லையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுட்போர்ட் சீட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி பர்பஸு கேப்பபிள் கிடையாது. பட் தான் வண்டி பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது, அவ்வளோதான். சரி, ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா 21.8 liters ரியலி நல்ல ஒரு தாராளமான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னே சொல்லலாம் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு. பட் இருக்கிறதுலே பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் வேணும்னா வேறு ஒருத்தர் இருக்கிறாரு. பட் ஆனால் அவர் இந்த செக்மெண்ட்டில் வர மாட்டார், அவர் வேறு ஒரு செக்மெண்ட் வர்றார். அவரை ஒரு நாள் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்கூட்டரை பார்ப்போம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,17,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 ஆவாங்க. இது ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு லுக்கும் செம ஸ்போர்ட்டியராக இருக்கணும், மைலேஜும் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் வேணும், பர்ஃபார்மன்ஸும் எனக்கு காம்ப்ரமைஸ்னே இருக்கக்கூடாது, ஃபீச்சர்ஸும் ஒரு டீசெண்டான லெவலில் இருக்கணும். ஓவராலாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ really இந்த யமா ரேஸ் ZR 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே செம ஒரு ஸ்போர்ட்டியராக நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு டிசைன். ரியலி டிசைன் விஷயத்தில் என்னுடைய ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம் இந்த ஒரு ஸ்கூட்டர். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக தான் இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணுது. அவங்க பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp ஹவர்ஸும் 10.3 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் இதுமே கம்பெனி தரப்புலேருந்து 90 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அதுக்கு மேலேயும் போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 49 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் நீங்கள் பெட்டர் மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது. UBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் பைட்டு நல்லாயிருக்கு. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 99 kg தான். லைட் வெயிட்டான மாடல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 785 mm ஒரு டீசெண்டான ரேஞ்சு. அது இல்லாமல் சீட்டு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாக அதெல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாகவே கொடுத்துருப்பாங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரொம்பலாம் சொல்லும்படி இருக்காது, ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 21 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இஸ் எனாஃப்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. சரி, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகிது. டாப் மாடல் 1,24,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.